அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக அது வந்து நம்முடைய வீடுகளில் எல்லா வீட்லையும் செய்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த ரவா கேசரி செய்கிறதுக்கு ரவை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஜீனி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 15 முந்திரி பருப்பு, 15 கிறிஸ்மஸ் பழம், ஒரு 3 ஏலக்காய், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் ஏற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்குவோம். ரவையை பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் ரெண்டையும் வந்து வறுத்து எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழத்தை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து கேசரிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே கேசரிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேசரிக்கு தேவையான கலர் பவுடர் சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கிண்டிடலாம். கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழத்தை இதில் கொட்டி கிளறி விட்டோம்னா
நமக்கு சுவையான கேசரி ரெடி ஆயிரும். நண்பர்களே, இங்கே பாருங்க, இப்போ நமக்கு ஒரு அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்து இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.